காதுல மெழுகுங்கிறது வந்து ஒரு நார்மலா ஒரு ப்ரொடெக்டிவ், அதாவது ஒரு பாதுகாப்புக்காக வரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுக்கு எப்படி வியர்வை வருதோ அந்த மாதிரி காதுல அந்த வியர்வையுடைய சில கிளாண்ட்ஸ் தான் வந்து அந்த மெழுகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செக்ரீட் பண்ணுது. சோ அந்த மெழுகுங்கிறது நம்ம காதுக்குள்ள பூச்சி, எறும்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர். சோ அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பூச்சியோ இல்ல எறும்போ, முன்ன காலத்துல நம்ம மோஸ்ட்லி அடிக்கடி தரையில தான் படுத்துக்கிட்டு இருப்போம். சோ தரையில படுத்திருக்கவங்க அப்படிங்கிறப்போ ஒரு எறும்போ இல்ல ஒரு கரப்போ இல்ல வேற ஏதாவது ஒரு பூச்சி காதுக்குள்ள போறது அப்படிங்கிறது புது விஷயமோ இல்ல ஒரு யாருக்குமே அறியாத ஒரு விஷயம் கிடையாது. சோ அது அந்த வேக்ஸுங்கிறது ஒரு சின்ன ரிம், அதாவது ஒரு அந்த ஓரத்துல மட்டும், அது காதுடைய வெளிப்பாகத்துல மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும். நம்ம அந்த பூச்சியோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் அந்த மெழுக வந்து டச் பண்ணிட்டுனா, அது தொட்டுச்சுன்னா அது ஃபுல்லா அந்த பிசு பிசுப்பா இருக்கிறது ஒரு விஷயம் வந்து அந்த பூச்சிய உள்ள போகாம வெளியே ஓட வைக்கிறோம். சோ அதுதான் வந்து அதோடைய மெயின் ரீசன். அந்த மெழுகு அது அவர் கடவுள் படைச்சிருக்கிறதுக்கான காரணமே அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஏன்னா காதுடைய நரம்பு அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். வலி ரொம்ப அதிகம் இருக்கும். அதனால அது ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு இடம். அதனால அதுக்குள்ள எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரொடெக்டிவாக செஞ்ச ஒரு விஷயம். காதுகளை சுத்தம் படுத்தணுமா? தேவையே இல்ல. சோ இப்போ நம்ம கண்ணை டெய்லி சுத்தம் பண்றோமா? இல்ல. யூஸ்வலா காலையில ஏஞ்சதும் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்றச்சு ஒரு ஃபியூ டிராப்ஸ், கண்ணை யாருமே திறந்து அதுக்குள்ள தண்ணி விட முடியாது. அதே மாதிரிதான் காதுக்குள்ளயும் தண்ணி எதுவும் விட தேவையில்ல. எப்படியாச்சும் ஒரு ஃபியூ டிராப்ஸ் தண்ணி உள்ள போச்சுன்னா அது தானாவே வெளியே வரக்கூடியும். சோ ரெகுலரா நம்ம பட்ஜ போட்டு அதை தேய்ச்சு தேய்ச்சு சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. அந்த ஒரு நிலைமையில கடவுள் நம்மள படைக்கல. நம்ம அந்த மாதிரி பண்ண தேவையே கிடையாது. சுத்தம் பண்ணவே தேவை கிடையாது. பட் இல்ல எனக்கு குளிச்சதுக்கு அப்புறம் காது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு டவலோ இல்ல கையில வச்சிருக்கிற துணி வச்சு லைட்டா வெளியார தொடச்சு விட்டோம் அப்படின்னாலே போதும். அது தவிர பெருசா சுத்தம் பண்ணக்கூடிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. காதை சுத்தம் பண்ண வேண்டியது எவ்வளவு அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஜஸ்ட் குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம காதை வந்து லைட்டா வெளிப்புறமா சுத்தம் பண்ணலாம், பின்புறமா சுத்தம் பண்ணலாம். அது ரெண்டுமே வந்து இட்ஸ் அலவ் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி குட். ஏன்னா காதின் பின்புறமும் சில சோப்பு தூள்கள் இல்ல அழுக்கு பீசஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ காதின் பின்புறமும் இந்த காது மடல் உள்ளார இருக்கிற இடங்களையும் லைட்டா நம்ம துணி வச்சு துடைக்கலாம். பட் காது உள்ளார பட்ஸ் வச்சு நோண்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பா யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட்ஸ் தவிர வேற ஏதாவது, அதாவது பின்னு போடுறேன், கோழி இறகு போடுறேன், பேப்பரை சுத்தி ஒரு நீல இது மாதிரி பண்றேன், சாவி போடுறேன், இதெல்லாம் வந்து அதுவும் விட மோசமான ஒரு விஷயம். பட்ஸ் கூட போடக்கூடாதுன்றோம். அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எதுவுமே போடாதீங்க. இன்னும் டேமேஜ் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. காது சுத்தம் பண்ற டிப்ஸ்ல எஸ் என்னெல்லாம் செய்யலாம் கரெக்டா நீங்க கேட்டீங்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் 1 or 2 டிராப்ஸ். சூடெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே நார்மலா நம்ம கிளைமேட்ல கடவுள் புண்ணியத்துல லிக்விடா தான் இருக்கும். அமெரிக்காவோ இல்ல ரொம்ப குளிர் பிரதேசங்கள் இல்ல லைக் டெல்லி ஆர் இன் வின்டர் அந்த மாதிரி டயத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்கிறச்சு அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை லிக்விடா ஆக்கி 1 drop to 2 drops மேக்சிமம் விட்டா போதும். ஏன்னா காது உள்ள வந்து ஸ்பேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அது ஒரு குகையும் கிடையாது. அது ஒரு எம்டி இதுதான். அது ஒரு வழியெல்லாம் இல்ல. அது உள்ள போய் எங்கேயோ போறதெல்லாம் கிடையாது. சும்மா போய் ஜவுல பட்டு திருப்பி அது வெளியே தான் வரப்போகுது. அதுல 2 சொட்டு போட்டீங்கனாலே போதும். நார்மலா இருக்கிறச்சே அலவ்டு போடலாம். தாராளமா நீங்க காதுல ஒரு 2 டிராப் எண்ணெய் போடலாம். ரெண்டாவது பூண்டு போடுறது, அப்புறம் வந்து அந்த இதுல வெங்காயம் போட்டு தாளிக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லை. வெறும் பிளெயின் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதை தவிர ஐ டோல்ட் யூ, காது சுத்தம் பண்றது கை வச்சோ இல்ல டவல் வச்சோ லைட்டா வெளியவும் பின்புறமாவும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். வேற கிளீனிங்க்கு எந்த விஷயமும் தேவையே இல்லை. இது மட்டும் போதும். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன், அதாவது அரிப்போ இல்ல அதிகபட்சமான ஒரு வலி, அரிப்பு, லைட்டா நீர் மாதிரி வடியுது, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ENT டாக்டர் பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
செய்யக்கூடாதவை தான் அந்த பூண்டு போட்டேன் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து மெழுகு காய்ச்சிடலாம் அப்படிம்பாங்க. சோ காதுல மெழுகு தானே இருக்கு, அதை சூடு காமிச்சு அதை வந்து கேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேண்டில் எடுத்து அதுல இருக்கிற நெருப்பை வந்து காதோடைய மெழுக வச்சு அதுல உருக வைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. தேங்காய் எண்ணெய் போட்டாலே உருகிடும். அது என்ன ஒரு 4-5 நாள் போட வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். பட் நெருப்புலாம் வச்சு அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். பட் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. அண்ட் கிளீனிங்கும் வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், பின்னு, ஹேர் பின்னு, சாவி, நகம் இதெல்லாம் போட்டீங்கன்னா டெஃபினட்டா புண்ணாயிடும். அதாவது உங்க காதுடைய தோல் வந்து ரொம்ப டெண்டரான ஒரு தோல். அதை நீங்க நல்லா சுரண்டி விட்டீங்க அப்படின்னா மத்த இடத்துல சுரண்டி ரத்த விளாரா ஆகுற மாதிரி காதுலயும் நீர், நச்சு நீர் மாதிரி வந்து செப்டிக் ஆயிடும். ஸோ இதுல தண்ணி வேற விட்டு நம்ம நல்லா சுரண்டி விட்டோம் அப்படின்னா சுத்தி இருக்கிற அந்த கமென்சல் பாக்டீரியா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே உள்ள நல்லா புகுந்துக்கிட்டு இன்ஃபெக்ஷன் 2 இல்ல 3 நாள்ல கண்டிப்பா வந்துடும்.